ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கவிஷ்கிட் கிச்சன். இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, கொழுக்கட்டை செய்கிறதுக்கு முக்கியமாக தேவை என்ன அப்படின்னா, கொழுக்கட்டை மாவு ரொம்ப ஈஸியாக சிம்பிளாக வீட்லேயே 5 நிமிஷத்தில் செஞ்சிடலாம். பட் ஊற வைக்கிறதுக்கு மட்டும்தான் டைம் ஆகுங்க. பட் ரொம்ப ஈஸியாக இட்லி அரிசி இருந்துச்சு அப்படின்னாலே போதுமானது தான். நம்ம இட்லி அரிசியில் செய்யும் போது கொழுக்கட்டை அவ்வளோ ரொம்ப சாஃப்டாக இருக்கும். நீங்கள் எதிர்பார்த்துருக்கவே மாட்டீங்க இந்த அளவுக்கு சூப்பராக இருக்குமா இட்லி அரிசியில் செஞ்சால் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த அளவுக்கு ரொம்ப சூப்பரான ஒரு கொழுக்கட்டை மாவு தான் எப்படி செய்யுதுன்னு பார்க்க போகிறோம். நம்ம கடையில் வாங்குறப்போ கண்டிப்பாக ஏதாவது கலப்படம் இருக்கத்தான் செய்யும். கரெக்டாக நம்ம நல்ல அரிசி போட்டு அவங்க செய்கிறாங்களா அப்படின்றது நமக்கு தெரியாது. நம்ம வீட்லேயே ஃப்ரெஷ்ஷாக சூப்பராக ரொம்ப ஈஸியாக நம்ம கொழுக்கட்டை மாவு இப்படியே செய்கிறது வீட்டிலே அப்படின்னு பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். இதுதான் நம்ம செய்த கொழுக்கட்டை மாவு எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். இட்லி அரிசி பாருங்கள், குண்டு அரிசி எடுத்திருக்கேன். இதில் நீங்கள் நார்மலாக நீட் அரிசி எது வேணாலும் எடுத்துக்கலாம். ஆனால் புழுங்கல் அரிசியாக பார்த்துக்கோங்க, பச்சரிசி வேண்டாம். இந்த அரிசியை கிட்டத்தட்ட ஒரு 2 மணி நேரத்துக்கு தண்ணி ஊற்றி ஊற வச்சுருக்கேன். ஒரு 1.5 மணி நேரம் ஊறினாலே போதுமானது. அதிகபட்சம் 2 மணி நேரம் ஊற வச்சுக்கோங்க. ஊற வச்சுட்டு கிரைண்டரில் நைஸாக ஆட்டுங்க. எவ்வளோ உங்களால் நைஸாக ஆட்ட முடியுமோ அந்த அளவுக்கு நைஸாக நல்லா மாவை ஆட்டிடுங்க. இதை ஆட்ட போகும்போது ரொம்ப கம்மியான அளவில் உப்பு சேர்த்துக்கோங்க. ரொம்ப நிறைய சேர்த்துற வேண்டாம், ரொம்ப கம்மியான அளவில் உப்பு சேர்த்துக்கலாம். தண்ணி கூடவோ குறையவோ அப்படிலாம் கணக்கு இல்லை. எப்படி போயிட்டாலும் ஒன்றும் பிரச்சனை கிடையாது. நம்ம ரெடி பண்ணும்போது கரெக்டாக இருக்கும். இப்போ பாருங்கள், இந்த அளவுக்கு மை மாதிரி ரொம்ப நைஸாக அரைச்சி எடுத்திருக்கேன். எவ்வளோ நைஸாக அரைக்க முடிஞ்சாலும் ஓகே, நைஸாக அரைச்சிக்கோங்க. மிக்சியில் அரைக்கிறது கம்மியாக இருக்குன்னா நீங்கள் மிக்சியில் அரைச்சிக்கலாம். நான் நிறையா இருக்கனால கிரைண்டரில் அரைச்சிருக்கேன். ஸோ எதில் அரைச்சாலும் ஆனால் முக்கியமாக ரொம்ப நைஸாக இருக்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். இப்போ நான் தேங்காய் ஒரு பேனில் சேர்த்துருக்கேன். கண்டிப்பாக தேங்காய் சேர்த்தோம் அப்படின்னா பயங்கர டேஸ்ட்டாகவும் வாசனையாகவும் இருக்குங்க. ஸோ அதனால் முடிஞ்ச வரைக்கும் தேங்காய் சேர்த்துக்கோங்க. சப்போஸ் உங்களுக்கு அந்த ஸ்மெல் பிடிக்காதுன்னா வேணால் நீங்கள் ஸ்கிப் பண்ணிவிட்டு வேறு ஏதாவது ஆயில் ஆட் பண்ணிக்கோங்க, குக்கிங் ஆயில் அது மாதிரி. இப்போது தேங்காய் எண்ணெயை சேர்த்துட்டு ஒரு 25 ml அளவுக்கு தேங்காய் எண்ணெய் சேர்த்துருக்கேன். நான் கிட்டத்தட்ட ஒரு 1/2 கிலோ அளவுக்கு அரிசி சேர்த்துருந்தேன். 1/2 கிலோ அரிசி நான் ஊற வச்சிருந்ததுக்கு ஒரு 25 ml அளவுக்கு தேங்காய் எண்ணெய் சேர்த்துட்டு நான் பேனில் போட்டுட்டு அந்த மாவை போட்டுட்டு நான் இப்போ நல்லா கிளற போகிறேன். உங்களுக்கு அதிகமாக தெரிஞ்சிச்சு, உங்களுக்கு கிளற கஷ்டமாக இருக்குது அப்படின்னா நீங்கள் பாதியாக கூட போட்டு கலந்துக்கோங்க. ஆனால் முக்கியமான ஒரு விஷயம், நல்லா அகலமான பாத்திரமாக பார்த்துக்கோங்க. நம்ம கிளறோம் இல்லையா கரண்டி, அந்த கரண்டி நல்லா ஒரு திக்கான கரண்டியாக பார்த்துக்கோங்க. ரொம்ப கொஞ்சம் வெயிட் உள்ள கரண்டியாக இருந்துச்சு அப்படின்னா தான் நம்ம கிளறதுக்கு நல்லாயிருக்கும். இல்லைனா கரண்டியே கிட்டத்தட்ட உடஞ்சிரும் நம்ம திருப்பும்போது. ஸோ அதனால் கரண்டி நல்லா ஸ்ட்ராங்கான கரண்டியாக பார்த்துக்கோங்க. இது மாதிரி பாருங்கள், நம்ம கிளறும் போதே நல்லா மாவு திக்காயிரும். மாவு நீங்கள் எவ்வளோ தண்ணி மாதிரி இருந்தாலும் கவலைப்பட தேவையில்லை. நம்ம இது மாதிரி போட்டு கிளறும் போது மாவு நல்லாவே திக்காயிடும். நாங்கள் ரொம்ப நாளாகவே பாரம்பரியமாகவே அம்மா வீட்டில் அம்மாவுடைய அம்மா எல்லாமே எங்களுக்கு சொல்லிக் கொடுத்ததாக இருக்கட்டும், நாங்கள் செய்கிறது எப்போவுமே நாங்கள் இந்த அரிசியில் தான் இந்த மெத்தடில் தான் கொழுக்கட்டை மாவு செய்வோம். இதில் நீங்கள் என்ன விதமான கொழுக்கட்டை வேணாலும் செய்யலாம். உப்பு கொழுக்கட்டை, பால் கொழுக்கட்டை, அது மாதிரி எந்த விதமான கொழுக்கட்டை வேணாலும் நீங்கள் இதில் ப்ரிப்பேர் பண்ணலாம். ஸோ ஒரு தடவை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. எப்படி இருக்குன்னு சொல்லிவிட்டு நீங்கள் எனக்கு கீழே கமெண்ட் பேக்கில் உங்களோட ஃபீட்பேக்கை சொன்னீங்கன்னா கண்டிப்பாக பார்க்குற எல்லாத்துக்குமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது ரொம்ப ஒரு சூப்பரான மெத்தடுங்க. ஸோ அண்ட் தென் நம்ம இந்த கொழுக்கட்டை மாவை நம்ம ப்ரிப்பேர் பண்ணும்போது கையில் தேங்காய் கொஞ்சம் தடவிக்கோங்க. தடவிட்டு அதுக்கப்புறம் பாருங்கள், ஒரு விரிசலாவது வந்திருக்கான்னு நீங்களே பாருங்கள். அந்த அளவுக்கு சாஃப்டாக சூப்பராக இருக்கும். கையில் மாவு அமுத்தும் போது அவ்வளோ சாஃப்டாக இருக்கும். வெந்து வந்துச்சுன்னா இன்னும் சாஃப்டாக இருக்கும். கொழுக்கட்டை ரொம்ப சாஃப்டாக இருக்கிறதுக்கு முக்கியமான ஒரு டிப்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா புழுங்கல் அரிசி தான். பச்சரிசி யூஸ் பண்ணிங்க அப்படின்னா நிச்சயமாக ஹார்டாயிரும். ஃபஸ்ட்டு நமக்கு சாஃப்டாக தெரியும் வெந்து வரும்போது. அண்ட் தென் வெந்து வச்சு நம்ம ஆற வச்சிட்டோன்னு வச்சுக்கோங்களேன். காலையில் செய்கிறோம், நமக்கு சாமியெல்லாம் படைச்சிட்டு நம்ம லேட்டாக சாப்பிடும்போது நல்லா கொஞ்சம் ட்ரையான மாதிரி ஆகிடும், கொஞ்சம் வரன்னு இருக்கும். ஆனால் புழுங்கல் அரிசி அப்படி கிடையாது. நீங்கள் அப்படியே ஒரு நாள் ஃபுல்லாக வச்சுட்டாலுமே உங்களுக்கு அப்படியே சாஃப்ட்னஸ் குறையாமல் அப்படியே இருக்கும். ரொம்ப சூப்பராக இருக்கும். பாருங்கள், இந்த அச்சு கொழுக்கட்டையில் கூட நம்ம இது மாதிரி வச்சு கூட நம்ம செய்யலாம். இவ்வளோ அழகாக வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. உள்ளுக்குள்ள உங்களுக்கு நீங்கள் பூர்ணம் வேணும் அப்படின்னா நீங்கள் பூர்ணம் வச்சுக்கலாம். பட் இன்றைக்கி விநாயகர் சதுர்த்தி இல்லையா? ஸோ நிறைய பேருக்கு மாவு செய்கிறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்றதுக்காக தான் நான் சீக்கிரமாக இந்த வீடியோவை நான் போட்டேன். பூர்ணம் நான் செஞ்சு நான் ஈவினிங் போட்டேன் அப்படின்னா கண்டிப்பாக நிறைய பேருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்காது. ஆல்ரெடி நம்மளுடைய வீடியோஸில் பூர்ணம் கொழுக்கட்டை, ஸ்வீட் கொழுக்கட்டை, நிறைய கொழுக்கட்டை வீடியோ போட்டிருக்கேன். அதோடைய லிங்க் எல்லாமே கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. நீங்கள் வேணால் செக் அவுட் பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனல் கவிஷ்கிட் கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த மாவு உங்களுக்கு அன்றைக்கி செஞ்சு யூஸ் பண்ண இதாக இருக்குது அப்படின்னா முத நாளே நீங்கள் செஞ்சு ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சிட்டாலும் அடுத்த நாள் எடுத்து நம்ம செய்யும்போது ரொம்பவே சூப்பராக இருக்கும். பாருங்கள், சாஃப்டான கொழுக்கட்டை நம்ம ரெடி பண்ணிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இவ்வளோ நேரம் பொறுமையாக பார்த்தவங்க அனைவருக்கும் ரொம்ப நன்றி. இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் சந்திக்கும் மாதிரி நன்றி, வணக்கம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய், தேங்க்யூ.